ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். போலின்னு சொன்னதுமே நமக்கு பருப்பு போலியும் தேங்காய் போலியும் தான் ஞாபகத்துக்கு வரும். நாமளும் அது ரெண்டு தான் அடிக்கடி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ போலி. நல்ல வாசனையான ரொம்பவே டேஸ்டான இந்த போலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த பலாப்பழ போலிக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப்பு கோதுமை மாவு, 3 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நான் ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட அந்த ஃபுட் கலர் இல்லைனாக்கா மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. நான் இந்த கப்பில் தான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த எண்ணெய் மொத்தமே நான் இந்த மாவுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல தளர்வாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அந்தளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்தாதான் நல்ல சாஃப்டான ஒரு மேல் மாவு நமக்கு கிடைக்கும். இந்த போலிக்கு மட்டும் மேல் மாவு பதம் ரொம்பவே முக்கியமானது. ரொம்பவும் இலகலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நம்ம அதுக்குள்ளே அந்த ஃபில்லிங் வச்சு தட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே இருக்க மாவு மட்டும் அந்த ஒரு ஓரமாக போயிட்டு மாவு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிட்டாக்கா அது ஆறின பிறகு சாப்பிட்றதும் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் சேர்க்குற அந்த தண்ணி அளவும் எண்ணெய் அளவும் கரெக்டாக இருக்கட்டும். அதே மாதிரி நல்லா அடித்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் அந்த சாஃப்ட்னஸும் நமக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கடைசியாக இருக்கிற எண்ணெய் அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டு நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு 1 மணி நேரத்துக்காச்சும் இதை ஊற வச்சிரும். எக்ஸ்ட்ரா ஊறினாலும் இது நல்லாவே இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பலாப்பழம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே இருக்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க அந்த சதப்பகுதி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரம் இல்லாட்டி குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து இதை கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் சாஸ்பேனில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு கூடவே 1/2 கப்பு தண்ணியை சேர்த்து இதை அடுப்பில் வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நான் சும்மா கலந்து தான் விடுறேன். அடுப்பில் வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இந்த வெல்லம் அளவே ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இந்த பலாப்பழம் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லாவே வெந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். இது நம்ம குழைக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. இப்படி கலந்து விட்டாலே போதும். இப்போ இதையும் அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் 1/2 கப்பு துருவின தேங்காய் அடர்த்தியாக நான் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த நெய்யில் வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஃபஸ்ட்டு நம்ம அந்த பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்துருவோம். ஏன்னா இந்த பாசிப்பருப்பும் எல்லோ கலரில் இருக்குது, பலாப்பழமும் எல்லோ கலரில் இருக்குது. எதிராக சேர்த்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது பலாப்பழம் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்தாச்சு. இதுக்கு மேலே பாசிப்பருப்பு வேக வச்சு இதை சேர்த்து இதையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்துட்டு இதில் பாசிப்பருப்பு சேர்க்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு நம்ம பலாப்பழம் மட்டும் சேர்த்து பண்ணும்போது ஒரு வலுவலுன்னு இருக்கும். அதனால இந்த பாசிப்பருப்பு சேர்க்குறோம். இப்போ ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்தாச்சு. கரைச்செடுத்த அந்த வெள்ளை கரைசலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே இடத்துல நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சேர்த்துருந்தது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கலந்து அப்படியே வதக்கிட்டே வந்தோம்னா அது கெட்டியாகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பலாப்பழத்தை நம்ம வேக வைக்காம தான் அரைச்சி எடுத்திருக்கோம். 2வது அந்த வெள்ளை கரைசல்லையும் தண்ணி இருக்கும். அது வற்றி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இது ஆறின பிறகு இன்னுமே கெட்டியாகிடும். அதனால் இந்த பதம் போதும். இப்போ நாம் இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் தளர்வாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு நல்லாவே தட்டை வரும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருவோம். பாருங்கள், நல்லாவே ஆறி வந்தாச்சு. ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும்.
நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சு ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம மேல் மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே இருக்க உருண்டை அளவு எடுத்துக்கலாம். பூர்ண உருண்டை இந்த பாருங்கள், இந்த உருண்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த பட்டர் ஷீட் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மேல் மாவு நல்லா சூப்பராக ஊறி நல்லா தலை இருக்குது. ஒரு முறை நல்லாவே கலந்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு அப்படியே கிள்ளி எடுத்துருவோம். எடுத்தாச்சு, இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதை அந்த பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்டாக அப்படியே தட்டி விட்டுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைனாக்கா வாழை இலையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை. நடுவில் அந்த பூரண உருண்டையை வச்சுட்டு ஒரு முறை லைட்டாக தட்டிட்டு இப்போ அதை அப்படியே இந்த பெட்ஷீட்டை போற்றி விடுற மாதிரி அப்படியே 4 பக்கமும் எல்லா பக்கமும் போற்றி விட்டுக்கலாம். 4 பக்கம் இல்லை, அப்படியே ரவுண்டாக எல்லா பக்கமும் போற்றி விட்டுருவோம். இந்த மாதிரி எங்கேயும் கேப் இல்லாதபடி, அதே மாதிரி எந்த பக்கமும் அந்த மாவு வந்து மெலிசாக போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஹோல்ஸ் விழுந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி இருந்தாக்கா அது ஷேப்பே மாறிடும். அதனால் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல மெலிசாக ஆகாமல் அந்த மேலே இருக்க அந்த லேயர் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். வந்து பாருங்கள், இந்த மாதிரி கையிலையே வச்சு அப்படியே தட்டி பொறுமையாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தட்டி எடுத்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தவா சூடாக இருக்குது. அதில் நம்ம தட்டின அந்த போலியை சேர்த்துட்டு, நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. ஏன்னா இந்த மேல் மாவுலேயே நிறைய எண்ணெய் இருக்குது. எனக்கு இது கூட நெய் சேர்க்கறது அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த பலாப்பழத்தோட இந்த நெய் சேர்க்கும்போது ஸ்மெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ சேர்த்து சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே இருக்க எண்ணெயை கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இதை பாருங்கள், அப்படியே பொங்கி வருது பாருங்கள். அப்படியே பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே திருப்பி போடுங்க. ஏன்னா இந்த மேலே இருக்க லேயர் ரொம்பவே தின்னாக இருக்கும். நல்ல ஒரு துணி மாதிரி அது கிழிஞ்சு போகுது பாருங்கள். எப்படி பொங்கி வருது பாருங்கள். இவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சாஃப்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட பலாப்பழ போலி மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் கையில். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அப்படியே ஸ்மூத்தாக ஃபோல்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம அதை ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பண்ணாலும் அந்த மடித்ததுக்குரிய எந்த அடையாளமுமே இல்லை. இதை கிழித்து காட்டுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக கிழிஞ்சு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. வழக்கமாக பண்ணுற தேங்காய் போலி, பருப்பு போலிக்கு பதிலாக இந்த பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ளே வித்தியாசமான சுவையில் இருக்கிற இந்த பலாப்பழ போலியையும் ஒரு முறை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.